ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். நம்ம இந்த 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸை ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸில் இன்றைக்கி டே 5 பார்க்க போகிறோம். டே 5ல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்கள் எதிர்பார்த்த கிளாஸ் தான். டே 5 பீட் ஒர்க் பார்க்க போகிறோம். பீட் ஒர்க்கில் சுகர் பீடு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சுகர் பீடை நம்ம கற்றுக்கிட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் கிடச்ச மாதிரின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் நம்ம இந்த சுகர் பீடை கற்றுக்க போகிறோம். இந்த சுகர் பீடில் கற்றுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். அதுக்கு அடுத்து நம்ம எல்லாமே கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சுகர் பீடை கற்றுக்கிறதுக்கு நான் இங்கே 2 மிஷின் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், 2 நீடில் வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 நூலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஒரு கலர் நூல் எடுத்துக்கலாம். கற்று முடிச்சுட்டீங்கன்னா நம்மளோட கிளாத் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி தான் எப்போவுமே த்ரெட் எடுக்கணும். கற்றுக்கிறதுக்காக நீங்கள் ஆப்போசிட் கலர் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 நீடில் வச்சுருக்கேன். இந்த 2 நீடிலில் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம எப்போவுமே டூலிப் நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதே நீடில் தான். இன்னொரு நீடில் பார்த்தீங்க அப்படின்னா இது பீட் நீடில். இந்த பீட் நீடில் ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் நான் டேப் என்னோடய கைக்கு எப்படி என்னால் உருட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் டேப் வச்சுருக்கேன். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பீடை நிறைய லோட் பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் பீடு ஒரு 6 இல்லை 7 பீடு தான் இதில் லோட் பண்ண முடியும் நம்மளால். அதனால தான் இது இந்த நீடிலோட இந்த நீடில் பெஸ்ட்டு. இதில் லோட் பண்ணி போடுறது இதில் டைம் எடுக்கும், இதில் டைம் எடுக்காது. கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு. நான் 2மே யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 2மே கற்றுக்கோங்க. இது கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே பீட் நீடில்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு சுகர் பீடை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே அப்லோட் பண்ண கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட பிறகு கூட நீங்கள் ஏதாவது இமேஜில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் கலர் நூல் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்துக்கும் இந்த நூலுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம எப்போவுமே எண்ணாட் போட்டுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு எண்ணாட் போட்டுட்ட பிறகு நம்ம எப்படி நார்மலாக கீழே இருந்து மேலே நூலை எடுப்போமோ சேம் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், நூல் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு நான் டூலிப் நீடியில் வச்சு நான் உங்களுக்கு போட்டுக்காம. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே கீழே இருந்து எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு ஒரு செயினோ பேக்கு ஒரு செயினோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இந்த நூல் நம்மளுக்கு மெலிசாக இருக்குது. நம்மளுக்கு அதனால் இது பிஞ்சிட்டு வர்றதுக்கான அறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டு ஒன்று பேக்கு ஒன்று செயின் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக இங்கேருந்து செயின் எடுக்கிறோம்னா இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச்சோ இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச்சோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்தது பாருங்கள், நான் சுகர் பீடை ஒரு சில்வரோட பவுலில் எடுத்திருக்கேன். இந்த சில்வர் பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடில் இப்படி ரப் பண்ணி தேய்க்கக்கூடாது. ஏன்னா இந்த நீடிலோட கார்னர் ரொம்ப மெலிசாக இருக்கும். தேயும் நம்மளுக்கு அந்த இடம் தேயும் போது என்ன ஆகும்னா இந்த கிளாத்தில் இப்படி உள்ளே விட்டு எடுக்கும் போது என்ன ஆகும், இதில் மாட்டிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி விட்டு இப்படி எடுக்கும் போது மாட்டாமல் வரணும். நம்மளுக்கு அந்த இடம் தேஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு நூலில் அடிக்கடி மாட்டிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சில்வர் பிளேட்டில் ஒவ்வொரு பீடாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இப்படி ரப் பண்ணணும், ஃபுல்லாக இல்லை லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கோட மேட் ஒன்று விற்குது. சின்னதாக மேட் நம்ம முறம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது விற்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லோட் பண்ணதை இந்த நீடில் இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, கையை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒவ்வொரு பீடாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த செயின் ஸ்டிச்சு மேலே எடுக்கணும். மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த செயின் ஸ்டிச்சில் ஒவ்வொரு பீடாக இறக்கி
கீழே இருக்க நூல் இருக்கு இல்லையா, நம்ம லெஃப்ட் கையில் இருக்க நூலை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நெருக்கமாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு கேப் விழும். இந்த நூலை இப்படி போட்டுட்டு இப்படி இழுக்கும் போது என்ன பண்ணுங்கள், அதை நெருக்கமாக வர மாதிரி இழுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நெருக்கமாக வர மாதிரி இப்படி இழுத்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கும், இல்லைன்னா கேப் விடும். இல்லை ஸ்டார்டிங் தானே வந்தால் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நெருக்கமாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நூலை கொஞ்சம் கொஞ்சமாக பீடை வந்து லோட் பண்ணி இந்த லைனில் போட்டணும். நம்மளுக்கு எல்லாமே செயின் ஸ்டிச் தான். என்ன ஒன்று, அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து இதை லோட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் மறுபடியும் ஒன்றுனா, இப்போ நான் 2 பீடை விடுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு 2 பீடையும் விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், போட கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 பீட்ஸாக போட்டிங்கன்னா இன்னும் நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு. த்ரீ பீட்ஸ் மட்டும் எப்போவுமே எடுக்கக்கூடாது. 3 பீட்ஸு வந்து இந்த மாதிரி சிங்கிள் லைனில் 3 பீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தூக்கிக்கிட்டு வரும். நடுவில் இருக்க பீடு வந்து லைட்டாக மேடாகும். அதனால் இந்த மாதிரி லைனில் யூஸ் பண்ணும்போது 2 பீட்ஸாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 3 பீட்ஸை எங்கே யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி தான் சேம் அந்த லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே செயின் ஸ்டிச்சை மெத்தட்லேயே இந்த சுகர் பீடை நீங்கள் லைனாக கொண்டு போகலாம். பாருங்க, நீடியில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பீடு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கீழே இறங்கி நம்மளுக்கு லோடிங் மாதிரி கொஞ்சம் வரும். டக்குன்னு நம்மளோட ஸ்பீடு கொண்டு வர முடியும். நீங்கள் த்ரெட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க, கீழே மேலே இருக்க நீடிலையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்க நூல் தான் நம்மளுக்கு மெயின், ஏன்னா அதுதான் டைட் கொடுத்தா தான் நம்மளால் வந்து நெருக்கமாக போட முடியும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது நான் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன பண்ணோம், செயின் ஸ்டிச்சு முடிஞ்சிருச்சா. இப்போ நார்மலாக இந்த செயின் ஸ்டிச்சு மாதிரி எடுத்தாச்சு. இந்த பீடில் நம்ம எண்ணாட்டை அதே மாதிரி தான் கீழேருந்து என்ன பண்ணுறோம், எடுத்துட்டு அதே அடியில் இருக்க நூல் இல்லையா, அந்த நூலை பிடிச்சி நம்ம எண்ணாட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போது இங்கே பாருங்கள், நான் ஏன் இந்த கலர் நூல் எடுத்தேன்றதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் கிளியர் ஆகிருக்கும். இந்த கலர் நூல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து த்ரெட்டு தெரிகிற அளவுக்கு எண்ணாட் போட்டிங்கன்னா அந்த நூல் வந்து அவ்வளோ நம்மளுக்கு காட்டி கொடுக்காது. ஆப்போசிட் கலர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க நூல் வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அதனால தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கலரில் நூல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. இப்போது இந்த நீடியில் வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இப்போது பீடு நீடியில் வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி இதை வந்து லோட் பண்ணிக்கோங்க. உங்களால் இந்த பீடில் எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து அவ்வளோவுமே இந்த பீடில் வந்து இந்த நீடில் லோட் பண்ணிக்கோங்க பீடை. பார்த்துக்கோங்க, இதில் வந்து நான் நிறைய லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் இப்போ 2 பீட்ஸாக உங்களுக்கு போடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், 2 பீட்ஸாக உள்ளே விட்டு எடுத்து அடுத்தது யூஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கு.
நம்ம இந்த பீடு நீடில் போடுறது வந்து தெரியவே தெரியாது. எவ்வளோ ஈஸியாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் அந்த நீடில் போடும் போது தான் கொஞ்சம் எடுத்து எடுத்து நம்ம போடுறனால அப்பப்போ நம்மளுக்கு வந்து பீடு வந்து அந்த இடத்துல காலியாகிடும். நம்ம வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் இருந்தால் இப்போ இங்கே பாருங்கள், ஒரே சிங்கிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த லைனில் பாதி வரையுமே என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பாதி வரையுமே கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த லைனுக்கு 2 லோடிங்கே போதும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பீட் நீடில் வாங்கி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு பீட் நீடில் வந்து சரியாக யூஸ் பண்ண வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், நான் பீட் நீடிலையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை போட்டு பாருங்கள் எல்லாருமே. நான் இப்போ ஒரு இமேஜாக நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜாக போட்டு பாருங்கள். நான் இதுலையுமே சொல்கிறது தான். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த லைன் சொல்லியிருப்பேனா, ஒரு 4-5 லைன் போட்டுட்டு இதை கண்டினியூவாக பீடை மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இப்படி கண்டினியூவாக கொண்டு வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா பீடை இங்கேருந்து இந்த லைனுக்கு மட்டும் கொண்டு போகிறத கற்றுக்காதீங்க. இங்கேருந்து இந்த லைனுக்கு கொண்டு வரதையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெத்தடுலேயுமே கொண்டு வர கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கினா தான் நம்மளுக்கு ஈஸியாக போட முடியும். ஃப்ரண்ட்டு பேக் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படி போட்டு வந்தால் தான் நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போவோம் இல்லையா, மறுபடியும் இப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணுவோம், கற்றுக்க முடியும் நம்மளால். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் ரிவேஸையும் கொண்டு வர முடியும். அதனால் பீடியுமே இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து இமேஜில் போட்டு காமிக்கிறேன். அந்த இமேஜில் போடும் போது உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் புரியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து த்ரெட் கலர் வந்து நான் மாற்றி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதே மாதிரி பீடை லோட் பண்ணி நீங்கள் அந்த இமேஜை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி டபுள் நூலாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க பிறகு என்ன சொல்லியிருக்கேன், சுகர் பீடை டபுளாக போடுங்க. நீங்கள் கற்றுக்கும் போது ஒவ்வொரு சுகர் பீடாவே போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நூல் நம்ம எடுக்கிற நூலே நம்மளுக்கு தெரியாது. இதனால தான் நான் சொன்னேன் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நம்ம போடுறதும் தெரியாது, எடுக்கிறதுமே தெரியாது. த்ரெட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் கலராக நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு இதுவாக எடுத்து எடுத்து அப்படியே லோட் பண்ணி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீடை வந்து அதே மாதிரி கண்டினியூவாக அந்த இமேஜ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட பிறகு அப்புறமா நிறைய லோட் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிகினர்னால் ஒரு 5 பீடோ இல்லை 4 பீடு இல்லை வந்து ஒரு 6 பீடு இந்த மாதிரி பீடுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணி அதை போட ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் பீட் நீடியில் வாங்கி நிறைய லோட் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறைய பிடிச்சி பண்ணனா அந்த பீடு எல்லாமே நம்ம கையை விட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து அப்புறம் ஹையஸ்ட் அந்த லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பீடை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த பீடை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து பீடு வந்து கோத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படி நான் இந்த இதில் வந்து பெண்டில் எப்படி வளைச்சி கொண்டு வரேன்னு தெரியுதுங்களா,
நம்ம என்ன இமேஜ் எடுத்திருக்கோமோ அந்த இமேஜில் அப்படியே லைனாக வந்து பீடை வந்து நெருக்கமாக கொண்டுட்டு வரணும். இதனால தான் நான் சொன்னது, கீழே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நூலை வந்து பீடை கோத்துட்டு கீழே இழுக்கும் போது டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றோட ஒரு பீடு வந்து ஒட்டும் போது நம்மளுக்கு நெருக்கமாக வரும் அந்த இடத்துல. இல்லைன்னா அந்த இடம் வந்து கேப் வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் பீடை வந்து நெருக்கமாக வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போது இந்த இமேஜ் பார்த்தீங்களா, நான் இது ஃபுல்லாக லைனாக கொண்டு வந்தது ஒரு நார்மல் லைன் கொண்டு வந்திருக்கேன். மறுபடியும் இந்த இமேஜ் என்ன ஆகுது, மேல் நோக்கி போகும்போது என்ன ஆகுது, அப்படியே ரிவேர்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ வரும்போது ஒரு ரிவேர்ஸ்னால் இப்போ இங்கே போகும்போது ஒரு டேர்னிங்கில் ஒரு ரிவேர்ஸ் மாதிரி ஆகும். அதுக்கு தான் ஃப்ரண்ட்டு பேக் அந்த மெத்தடில் நீங்கள் கொண்டு வாங்க. நம்ம நார்மலாக நம்ம வந்து Day 1 செயின் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். செயின் ஸ்டிச் ஒரு லைனில் கொண்டு போயிட்டு நம்ம வந்து வளைச்சி கொண்டு வரும்போது அது என்ன ஆகுது, ரிவேர்ஸ் ஸ்டிச்சாக மாறுது இல்லையா. அதே மாதிரி தான் இதுலேயும் பீடில் ஒரு இமேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது எங்கே அந்த இமேஜ் வந்து பெண்டு வருதோ அந்த இடத்துல கொஞ்சமாச்சு நம்மளுக்கு வந்து டேர்னிங் வரும். அப்போ அந்த டேர்னிங்கில் வந்து மாறும் போது நம்மளுக்கு வந்து அந்த நீடில் வந்து டேர்ன் பண்ணுறது மாறும் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறது, ஸ்டிச்சஸும் நல்லா கற்றுக்கணும், பீடு வகையிலையும் நல்லா கற்றுக்கோங்க. ஓகேங்களா. இதே மாதிரி போட்டு பாருங்கள், அந்த இமேஜை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். நான் இதை முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு நெக்கு போட்டு காமிக்கிறேன், யூ நெக்கு. அதில் பாருங்கள், யூ நெக்லேயும் நான் எப்படி வந்து லோட் பண்ணி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் அப்போது இதை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் இந்த இமேஜை. இப்போ இந்த இமேஜை பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பீடு வந்து ஃப்ரண்ட்டு பேக் அந்த மெத்தடில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டு பேக் அதை போட்டு பார்த்தீங்கனாலே ஒரு இமேஜை நம்மளால் நீட்டாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நான் அடுத்து வந்து யூ ஷேப் வரைகிறேன். யூ ஷேப்பில் உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன், அதை பாருங்கள். அந்த நெக்கோட அந்த கர்வ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரு ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது பீடை வந்து கண்டினியூஸாக கொண்டு வர போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக் போட்டுட்ட பிறகு தான் நம்ம வந்து கண்டினியூஸாக கொண்டுட்டு வரோம். இப்போ பாருங்கள், அந்த பெண்டை பாருங்கள், அந்த கேர்வை வந்து நம்ம அதே லைன்லேயே என்ன பண்ணுறோம், பீடை வந்து கேர்வ் படி கொண்டு வரோம் லைன். இப்போ கொண்டு வந்த பிறகு பாருங்கள், அந்த பெண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஆஃப் ஹேண்டு போகிறோம். இப்போ இந்த சைடு பெண்டு வளையிறதுக்கும் பாருங்கள், அது மேலேயே அந்த பீடு என்ன ஆகுது, கரெக்டாக நம்மளுக்கு நெருக்கமாக வந்து லைனில் நம்மளுக்கு கரெக்டாக வந்தது. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் இருக்க ஒரு நெக்கு மாதிரியே நம்மளுக்கு அந்த இமேஜ் கிடைக்கும். இதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் இதுவாக நான் சொல்லி கொடுத்துருக்கல, டபுள் செயினில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டபுள் பீடு ஒர்க்காக போட்டு பாருங்கள். கற்றுக்கிட்ட பிறகு அப்படியே ரிவேர்ஸை வந்து டபுள் பீடு ஒர்க்கு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் அது வந்து ஒரு சிங்கிள் லேயராக இருக்கிறது டபுள் லேயருக்கு உங்களுக்கு நீட்டாக காமிக்கும் உங்களுக்கு. இதுலேயே நம்ம வந்து பாதி வந்து ப்ளவுஸோட பேசிக்காக ஃபஸ்ட்டு லேயரும் பார்த்தாச்சு, செகண்ட் லேயர் பார்த்தாச்சு, தேர்டு லேயரும் நம்ம பார்த்தாச்சு. இப்போது இந்த தேர்டு லேயரை முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் இது மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பீடு ஒர்க்கை வந்து ப்ளவுஸில் வந்து அப்லோட் பண்ணி ஒரு ப்ளவுஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் பீடு ஒர்க்கே. சுகர் பீடை வச்சு இப்படி தான் நம்ம ஸ்டிச்சஸை போடணும். இது எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன்.